கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், 136ஆம் சங்கீதத்தினுடைய 23ஆம் வசனம், நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறதான ஒரு காரியம் என்னவென்றால், நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவர். பொதுவாக இந்த உலகத்தை பொறுத்தளவில் தாழ்மையான சூழ்நிலை வரும் பொழுது இந்த உலகம் நம்மை மறந்துவிடும். நம்ம யாருன்னு கேட்குற ஒரு உலகம் இது. ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தோம்னா நம்மளை தேடி வந்து பார்க்குற கூட்டம். ஆனால் நம்ம ஒரு தாழ்மையான ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது நம்மளை பார்த்தா கூட நம்மளை தெரியாதுன்ட்டு சொல்லிட்டு போகிற ஆட்கள் வாழக்கூடிய ஒரு பூமியிலே தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மேலே நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மை தாழ்மையான சூழ்நிலை மேலே இருக்கும்போது தேவன் நம்மை நினைத்திருக்கிறார். அப்போ நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவராக இருப்பார்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பார்ப்போம். ஏனென்றால் அதனால தான் அவரை சொல்லுகிறோம், அவர் நம்முடைய தகப்பன் என்று சொல்லி. ஒரு தகப்பனுக்கு தன்னுடைய பிள்ளை எப்படி இருந்தாலும் சரி, புள்ள தான். அது எந்த சூழ்நிலையில் இருக்குங்கிறது முக்கியம் கிடையாது. என்னுடைய பிள்ளை தான், அது எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, அதுதான் ஒரு தகப்பனுடைய சுபாவம். அதனால தான் நம்ம ஆண்டவரை என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்துருக்கிற தகப்பன் என்று சொல்லி கூப்பிடலாம். அப்பான்னு சொல்லி நம்ம தாராளமாக அவரை கூப்பிடுகிற அளவுக்கு ஒரு உரிமையை கொடுத்திருக்கிறார். அப்படின்னா தாழ்வில் நம்மை நினைக்கிற தேவன். அப்போ அவரை நாம் என்ன செய்யணுமா? துதியுங்கள் என்று இந்த இடத்துல சொல்லப்படுகிற வார்த்தையை பாருங்க. அவர் தாழ்வில் நம்மை நினைத்தார். ஏனென்றால் அவர் இந்த பூமிக்கு வரும்பொழுது தாழ்மையாக தான் வந்தார். ஒரு ஏழ்மையின் ரூபம் எடுத்துதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது. அப்போ அவருக்கு தெரியும் நாம என்ன மாதிரி நிலைமையில இருப்போம். ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு நிலைமையில நம்ம இருக்கிறோம்னா, நம்முடைய குடும்பத்தின் சூழ்நிலைகள், நம்ம கடந்து போகிற பாதைகள், நம்முடைய இருதயத்தில் இருக்கிற வேதனைகள் எல்லாமே அவருக்கு தெரியும். ஏனென்றால் அவர் ராஜ சிம்மாசனத்தில் வளர்ந்த ஒரு தேவன் கிடையாது. பூமியிலே வந்து 33.5 வருஷ காலம் தம்மை தாழ்மையின் ரூபமாக தான் இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுத்தார். அப்போ அந்த மாதிரிப்பட்ட என்ன கஷ்டம் இருக்கும், என்ன வேதனை இருக்குங்கிறது அவருக்கு தெரியும். அதனால நம்முடைய தாழ்வில் நம்மை நினைக்கிற ஒரு தேவன். மனிதர்கள் அந்த நேரத்தில் மறந்துடுவாங்க, ஆனால் தேவன் அந்த இடத்துல நம்மை நினைப்பார். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எங்களுடைய தாழ்வில் எங்களை நினைத்தவரேன்னு சொல்லி இன்னைக்கு நம்ம ஆண்டவரை துதிக்க போகிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனை நாட்கள் நம்ம போராட்டத்தின் மத்தியில் போயிருக்கும்போது, வியாதியின் மத்தியில் போகும்போது, சில குடும்ப சூழ்நிலைகள் மத்தியில் போகும்போது, எத்தனை மனிதர்கள் நம்மை மறந்து போனார்கள். எத்தனை பேர் நமக்கு உறவினர்கள்னு சொல்லி வந்தவங்க எத்தனையோ பேர் நம்மளை விட்டு விலகி போனாங்களே. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் உங்களை கரத்தை பிடித்து நடத்தி கொண்டு இருக்கிறது தேவனாகிய கர்த்தர் மாத்திரம்தான். எந்த மனிதர்களாவது அந்த போராட்டத்தின் சூழ்நிலைமையில் உங்களோட வந்தாங்களா? எத்தனையோ பேரை நம்பினீங்க, எத்தனையோ பேர் இந்த சூழ்நிலையில என் கூட இருப்பாங்கன்னு எத்தனையோ பேரை நீங்க நம்பினீங்க. ஆனால் என்ன நடந்தது அப்படின்னா, எல்லாமே உங்களை கைவிரிச்சிட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு போனாங்க. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவர் உங்களை விட்டு போனாரா? ஆண்டவர் உங்களை விட்டு தூரமாகவே போலையே. ஆண்டவர் உங்களோடு கூட தானே இருந்தார். அவர் தாழ்மையில் நம்மை நினைக்கிற ஒரு தேவன். ஆண்டவரை சொல்லி நம்ம துதிக்கலாம். ஆண்டவரே, எங்களுடைய தாழ்மையில் எங்களை நினைத்தவரே, எங்கள் இக்கட்டிலே எங்களை நினைத்தவரே, எங்கள் ஒடுக்கத்தின் பாதையில் எங்களை நினைத்தவரேன்னு சொல்லி நம்ம ஆண்டவரை துதிக்கலாம். ஏனென்றால் அவர் நினைச்சதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் பல சூழ்நிலைகளை கடந்து, பல போராட்டங்களை கடந்து இன்றைக்கும் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். மனிதர்களுடைய தயவு நமக்கு இல்லை, ஆனால் தேவனுடைய கிருபை தயவு நம்மோடு கூட இருந்தது. ஏனென்றால் அவர் தாழ்மையில் நம்மை நினைத்து பார்க்கிற தேவன். என் பிள்ளை இன்னைக்கு தாழ்மைப்பட்ட சூழ்நிலைமையில இருக்கு. நான் என்னை மனிதர்கள் வெறுத்து ஒதுக்கிட்டாங்க, அதனால நான் ஆண்டவரை நோக்கி பார்த்த ஆண்டவரிடத்திலிருந்து எனக்கு பதில் வருமானு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக என் தேவனிடத்திலிருந்து பதில் வரும். அவர் உங்களுக்கு சகாயம் பண்ணவர். உங்கள் தாழ்மையின் சூழ்நிலையை மாற்றி உங்களை வாழ வைக்கிற ஒரு தேவன். இங்கே சங்கீதக்காரர் சொல்லுகிற வார்த்தையை பார்க்கிற பொழுது, தாழ்மையில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ள ஒரு கிருபை. இன்றைக்கு தேவன் ஒருவேளை தாழ்மையில் நீங்கள் போய்கிட்டீங்கன்னா, உங்களை அவர் நினைக்கிறவராக இருக்கிறார். மனிதர்கள் தாழ்மையில் இருக்கும்போது நினைக்க மாட்டாங்க, ஆனால் தேவன் நினைப்பார். அதுதான் மனுஷனுக்கும் தேவனுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம்.
எனவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரிடத்தில் இன்னைக்கு ஒப்புக் கொடுக்கலாம். ஆண்டவரை துதிக்க போகிறோம். எங்கள் தாழ்வில் எங்களை நினைத்தவரேன்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? தகப்பனே, உம்முடைய கரத்தில் எங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பனே, எங்களுடைய தாழ்மையின் சூழ்நிலைமைகளில் எத்தனையோ மனிதர்கள் எங்களை பார்த்து ஏளனம் பண்ணி சிரித்த நாட்களிலே கர்த்தர் இன்றைக்கும் அந்த தாழ்மையின் நேரத்தில், அந்த அவமானத்தின் நேரத்தில் கர்த்தர் எங்களை நினைத்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்கள் தாழ்வில் எங்களை நினைத்த தேவனை நாங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து துதித்து உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய மகிமை, உம்முடைய தயவு முழுவதுமாக எங்களை நிரப்பி இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என்றும் உள்ள உம்முடைய கிருபை இம்மட்டுமாய் தாங்கினது, இனிமேலும் தாங்க போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தடைகளை உடைங்க, சூழ்நிலைகளை மாற்றுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.